Select the option in which the numbers share the same relationship as that started by given trade of numbers. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே லாஜிக்கில் எந்த நம்பரோ அதான் அந்த சம்முடைய ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 3 1 2 62 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். 2 3 சார் 6. சரிங்களா? அடுத்து இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2 சார் 2. சரிங்களா? அப்போ இந்த 6ஐயும் 2ஐயும் சேர்த்து 62ன்னு எழுதிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு 12ன்னு வரும். ஸோ இந்த 12 தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லாஜிக் தான் வந்து இந்த நம்பருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து 5 1 1 6 56 13 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுங்க. 5 × 1 5. அடுத்த 2 நம்பர் எடுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 6 6ன்னு வரும். ஸோ 5ஐயும் 6ஐயும் சேர்த்து தான் இங்கே 56ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறங்க, இந்த 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 6 13 வரும். ஸோ இந்த நம்பரை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ சேம் லாஜிக் வந்து உங்களுக்கு வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ.